ஃபர்ஸ்ட் டைம் கோல் செட் பண்ணுறவங்க நிறைய நேரங்களில் 1 மாதமோ 2 மாதமோ கழித்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ண கோலில் இருந்து டீவியேட் ஆயிடுவாங்க, அதை மறந்துடுவோம். ஏன் ஃபஸ்ட் டைம் கோல் செட் பண்ணுறவங்க ஸ்மார்ட் கோல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஸ்மார்ட் கோல் தேவை இல்லை அப்படின்னா வேறு என்ன டெக்னிக் தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கோல் அப்படின்னா என்ன? ஸ்மார்ட் கோலில் இருக்கக்கூடிய அந்த எஸ் வந்து ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிக். அடுத்து வந்து மெஷரபிள். நம்ம செட் பண்ணக்கூடிய கோலை வந்து மெஷர் பண்ணணும் ஒவ்வொரு டியூரேஷனில், அது வந்து மெஷரபிளாக இருக்கணும். அடுத்தது வந்து ஏங்கிறது வந்து அச்சீவபிள். நம்ம செட் பண்ணக்கூடிய கோல் வந்து கண்டிப்பாக அச்சீவபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது. வந்து ரிலவெண்ட். நம்ம செட் பண்ணக்கூடிய கோல் வந்து நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன இருக்கோ, நம்மளுடைய லாங் டைம் ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்கோ அதோட ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் டீங்கிறது வந்து டைம் பேஸ்ட். நம்ம செட் பண்ணக்கூடிய கோல் வந்து எப்போ வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது, அதோட எண்ட் டேட் என்னைக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்படி இந்த ஸ்மார்ட் கோலை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறதும் ஸ்மார்ட் கோல் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணோம் அப்படிங்கிறது. இந்த ஸ்மார்ட் கோல் டெக்னிக்லேயே நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம வந்து ஸ்மார்ட் கோலை ஏற்கனவே கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் நான் வந்து கோல் செட் பண்ணுறேன் அப்படின்னா ஏன் ஸ்மார்ட் கோலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்து ஃபஸ்ட் டைம் கோல் செட் பண்ணுறவங்க ஸ்மார்ட் கோலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் மெஷர் பண்ணக்கூடியது, அச்சீவ் பண்ணக்கூடியது இப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் செட் பண்ணுறவங்க ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக கோலை செட் பண்ணியிருப்போம். ஆனால் அப்படி பண்ணணும்னா தினந்தோறும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஆக்ஷனும் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த கோலில் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 1 மந்த்லேயோ இல்லை 2 மந்த்லேயோ ரிசல்ட் எதுவும் தெரியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2வது இல்லை 3வது மாதத்தோட நம்மளுடைய கோலை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கோல்ஸை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட் டைம் நம்ம கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டில் வந்து என்ன ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னா, நம்மளால் கோலை செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் ஃபிக்ஸ் ஆயிரும். அதனால நம்ம என்ன டிசைட் பண்ணிடுவோம்னா, நம்ம கோல் செட் பண்ணால் நம்ம அச்சீவ் பண்ணவே மாட்டோம், நம்ம கோலே செட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம கோல் செட் பண்ணுறோன்னா ஸ்மார்ட் கோல் டெக்னிக் யூஸ் பண்ணி செட் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எப்படி கோல் செட் பண்ணணும் அப்படின்னா, அதை கண்டினியூஸாக நம்மளால் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய கோலை செட் பண்ணணும். தினந்தோறும் அந்த விஷயத்தை நம்ம செய்யணும், அவ்வளோதான் நம்மளுடைய கோலாக இருக்கணுமே தவிர அதோடைய ரிசல்ட்டை மையப்படுத்தி நம்முடைய கோல் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷம் நான் வீக்லி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய கோல். ஸோ இப்படி நான் கோல் செட் பண்ணும்போது வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், எடிட்டிங் சூப்பராக இருக்கணும், இவ்வளோ வியூஸ் வரணும், நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கோல் கிடையாது. என்னுடைய கோல் என்ன அப்படின்னா 3 வீடியோ அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். இதை வந்து நான் வாரம் நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கண்டென்ட்டோட குவாலிட்டியும் என்னுடைய எடிட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதை தான் கோலாக செட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு கோலை செட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போகணுங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க. நம்ம என்ன கோலாக இருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் கோல் செட் பண்ணுறவங்க நம்ம தினந்தோறும் ஜிம்முக்கு போகணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். தினந்தோறும் நம்ம ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போனோடனே டெய்லி என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோமோ அந்த எக்ஸசைஸை நம்ம செய்யலாம். அதை விட்டுட்டு நான் ஃபஸ்ட் டைம் கோல் செட் பண்ணும்போதே இந்த வருஷம் எனக்கு வந்து 20 கிலோ குறைக்கணும், நான் வந்து 6 பேக் வர வைக்கணும், என்னுடைய தம்மி எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், இப்படி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு கோலை செட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வரலை அப்படின்னா 2 மாதம் இல்லை 3 மாதத்தில் எந்த வித ரிசல்ட்டும் தெரியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா நம்ம கோலை செட் பண்ணவே மாட்டோம். நம்ம கோல் செட் பண்ணால் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண மாட்டோம் போல், நமக்கு கோலே தேவையில்லை, நம்ம வந்து எப்போவும் இருந்துட்டு இருந்த மாதிரியே மறுபடியும் கண்டினியூஸாக இருக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடும். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் டைம் கோல் செட் பண்ணும்போது இனிஷியலாக நம்ம கோல் செட் பண்ணும்போது என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ண நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் கண்டினியூஸாக நான் அந்த விஷயம் செய்யணுங்கிறது தான் என்னுடைய கோலாக இருக்கணும். ப்ராசஸை நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினந்தோறும் நான் ஜிம்முக்கு போகணும், வீக்லி 3 வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். இப்படி நீங்கள் என்ன கோல் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் தினந்தோறும் அதில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். தினந்தோறும் நீங்கள் உங்கள் கோலை நோக்கி ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய
கோலாக இருக்கணுமே தவிர அவுட்புட்டை பேஸ் பண்ணியோ ஸ்பெசிஃபிக்காக நான் மெஷர் பண்ணுற மாதிரி உங்களுடைய கோலை செட் பண்ணிங்கன்னா நம்ம செட் பண்ணுற கோலில் நமக்கு வேண்டிய அவுட்புட் வந்து கிடைக்கல அப்படின்னா 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ நம்ம செட் பண்ண கோலில் எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு பார்க்க முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோலை விட்டு நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தோமோ அதே போல் நகர ஆரம்பிச்சிருவோம். லைஃப் லாங் ஃபுல்லாக நம்ம கோல் செட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல். அதனால் ஃபஸ்ட் டைம் கோல் செட் பண்ணும்போது ப்ராசஸ் ஓரியன்டாக உங்களுடைய கோலை செட் பண்ணுங்கள். தினந்தோறும் அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ட்டு. பல நேரங்களில் நம்ம கோல் செட் பண்ணும்போது எதை அச்சீவ் பண்ணணுமோ அதை தான் கோலாக செட் பண்ணுறோம். ஆனால் ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கோலில் ஆட் பண்ணணும். எப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறத ஒரு கோல்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.